अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमि तंज़ील वल्फुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதோடு மனிதர்களை மனிதர்களாக மதித்து ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 21ஆம் நூற்றாண்டிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த நூற்றாண்டுகளை விட இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகம் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காட்சியினை நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த நூற்றாண்டுகளில் இல்லாத பல துறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கல்வியிலே பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து மற்ற நாடுகளை அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் போன்ற விஞ்ஞான கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பல வகையில் முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். மருத்துவ துறையை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலும் பல வகையான ஆச்சரியங்கள். சமையல் துறையில் கூட பெண்களுக்கு நிகராக ஆண்களும் போட்டி போட்டுக் கொண்டு சமையல் கலையை கற்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். எல்லா வகையிலும் முன்னேற்றம் கண்டாலும் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பல வகையான வேதனைக்கான விஷயங்கள் தொடர்கதையாக தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் வேதனை கலந்த கண்ணோடு நாம் பார்த்து வருகின்றோம். பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மற்றவர்களை மதித்தல்,
மற்ற மதத்தவரை அனுசரித்து செல்லுதல், சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், அதே நேரத்தில் சமத்துவம், நல்ல பண்பாடுகள், உறவினர்களை அனுசரித்து செல்லுதல், அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழுதல், முஸ்லிம்களை மதித்தல் போன்ற உயர்ந்த பண்பாடுகளும் குணங்களும் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருப்பதையும் நிதர்சனமாக நாம் கண்டு வருகின்றோம். கல்வியில் வளர்ச்சி காணாத முந்தைய நூற்றாண்டுகளிலே எல்லோரையும் மதித்து வாழ்ந்தார்கள். மாற்று சமுதாயத்தவர்களை, சகோதர சமுதாயத்தவர்களை, முஸ்லிம்களை, பிற சமுதாயத்தவர்கள் அந்த சமுதாயத்தவர்களை மதித்து வாழ்ந்தார்கள். கல்வியிலே முன்னேற்றம் கிடையாது, விஞ்ஞானம் முன்னேற்றம் கிடையாது, மருத்துவத்துறையிலே முன்னேற்றம் கிடையாது. எந்த வகையான முன்னேற்றமும் இல்லாத காலகட்டத்தில் பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் சகிப்புத்தன்மைகளும் ஒருவரை மற்றவர் மதித்து வாழ்வதிலும் கொடிகட்டி பறந்த நாம் இன்றைக்கு கல்வியிலே முன்னேற்றம் கண்ட பின்னால் இந்த பண்பாடுகள் எல்லாம் காலுக்கு கீழால், குழிகளுக்கு உள்ளால் போட்டு புதைக்கப்பட்டு பண்பாடுகள் இல்லாத ஒரு சமுதாயமாக, மதிக்க தெரியாத ஒரு சமுதாயமாக, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, உறவினர்களை எத்தனை நபர்கள் மதிக்கின்றார்கள்? 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவர் அதுக்கு நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கடைசியில் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டால் கடைசியில் முடிவு என்ன தெரியுமா? அந்த 2 பேரும் கூட வர்றது அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பிகளுக்கே இந்த கதை என்று சொன்னால் மற்ற உறவினர்களை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அவர்கள் திருமணத்திற்கு பின்னால் வாழ்ந்தாலும் கூட அந்த தம்பதிகளுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் வந்தது கிடையாது. 16 குழந்தைகளையும் 17 குழந்தைகளையும் பெற்றெடுத்து வாழ்ந்தார்கள். நோய் நொடிகள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டோம், பொருந்திக் கொண்டோம், விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், திருமணங்கள் ஏதோ ஒரு புகைப்பட ஒரு திரைப்பட காட்சியை போட்டு நடைபெறுகிறது. ஆனால் அந்த திருமணங்களிலே திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களில், ஒரு சில வாரங்களிலே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் தோன்றுகின்றது. அங்கே தலாக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத காரணத்தினால், அதற்காக நேரத்தை ஒதுக்காத காரணத்தினால் திருமணம் முடித்த ஒரு சில நாட்களிலேயே கணவன் மனைவியின் மீதோ, மனைவி கணவனின் மீதோ, மனைவியின் குடும்பத்தார் கணவனின் குடும்பத்தார் மீதோ, கணவனின் குடும்பத்தார் மனைவியினுடைய குடும்பத்தாரின் மீதோ பல வகையான அவதூறுகளையும் வார்த்தைகளையும் சுமத்தி கடைசியில் தலாக்கில் போய் இருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரும்பாவங்கள் எவை? அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், மதுபானம் அருந்துதல், திருடுதல், பொய் பேசுதல், பொய் சத்தியம் செய்தல், விபச்சாரம் செய்தல், கொலை செய்தல், அடுத்தவனை ஏமாற்றுதல், இதுதான் பெரும்பாவம் என்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவம் என்பதற்கு ஒரு பெரிய பட்டியலை இந்த சமுதாயத்திற்கு போட்டு தருகிறார்கள். அவைகளை நாம் திறந்து பார்த்தால், திறந்து பார்க்க வேண்டும். திறந்து பார்க்காத காரணத்தினால் பெரும்பாவங்களை செய்து கொண்டே 5 நேரம் தொழுகின்றோம், ரமலானிலே நோன்பு வைக்கின்றோம், வருடம் ஜக்காத்தை கொடுக்கின்றோம், உம்ராக்கள் செய்கின்றோம், ஹஜ்ஜிக்கு மேலால் ஹஜ்ஜி செய்கின்றோம். இத்தனையும் செய்துவிட்டு பெரும்பாவம் என்று தெரியாமலேயே அது தெரிந்து கொண்டே அந்த பெரும்பாவங்களை நாம் செய்து வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பரவலாகவே காட்சி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல
2408வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூக்கல் உம்மகாத். ஒன்று, உகூக்கல் உம்மகாத்தை பெருமானார் தடை செய்தார்கள். பெரும்பாவங்களின் பட்டியலிலே அதை சேர்த்தார்கள். இரண்டாவது, வாதை பனார், வாதை பனாத்தையும் தடை செய்தார்கள். இந்த ரெண்டை மாத்திரம் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். 2 விஷயங்கள், 4-5 விஷயங்களை அந்த ஹதீஸிலே பெருமானார் சொன்னாலும் கூட இந்த 2ம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில், குறிப்பாக தொழுகையாளிகள், நோன்பாளிகள், ஹாஜிகள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள், இவர்களிடத்தில் அதிகமாக காட்சி தருவதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அந்த 2ல ஒன்று என்ன தெரியுமா? உகூக்கல் உம்மகாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு நோவினை செய்தல், தொல்லை கொடுத்தல், அது பெரும்பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 23வது வசனத்துல வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா தெளிவாக சொல்லுகின்றார். உங்கள் இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவது கூடாது. வணங்குவது கூடாது என்று மட்டுமல்ல, வணக்கம்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துவது கூடாது. சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், அரசு துறையிலே பணி செய்தவர், அவர் பணி ஓய்வு பெற்றவர், அவர் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கூட்டத்தில் நான் பேசுறேன், வணக்கங்கிற வார்த்தையை கூட இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவது கூடாது அப்படின்னு பேசுற உடனே என்ற சண்டைக்கே வந்தார். நாங்கெல்லாம் அரசு ஊழியர்கள், நாங்க வணக்கங்கிற வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும் ஊண்டாரு. நீங்க எந்த இடம் வேலை செய்யுங்க, அதுக்காண்டி இஸ்லாத்தை நாம் விட்டுக் கொடுப்பது கூடாது. நீங்கள் அரசு ஊழியராக இருக்கின்ற காரணத்தினால் விபச்சாரம் செய்கிறீர்களா, மதுபானம் அருந்துவீர்களா, நீங்கள் திருடுவீர்களா, அதெல்லாம் செய்ய மாட்டேன், வணக்கங்கிற வார்த்தையை தானே சொல்றேன்டாரு. அதுவும் தப்புதான். இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு சலாமும் சொல்வதில்லை, நான் சொன்ன சலாத்திற்கு பதிலும் சொல்வதில்லை. நான் நினைச்சுக்கிட்டேன் ஏன் வழக்கு தேவையில்லை போல அப்படின்னு. அருமையானவர்களே, மார்க்கம் எதை ஹராம் என்று சொல்கிறதோ அதை கடைசி வரையிலும் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் கடைபிடிப்பது நம் மீது கட்டாய கடமை. அல்லாஹ் சொல்லுகின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர நீ வேறு யாரையும் வணங்குவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், 2 முஸ்லிம்கள் சந்திக்கின்ற பொழுது முசாபாக செய்யலாமா, தாராளமாக செய்யலாம், தலையை குனியலாமான்னு கேட்கிறாங்க. குனிவது கூடாது. படைத்த ரப்புக்கு மட்டும்தான் தலையை குனிய வேண்டும். உன்னை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் கூட அவளுக்கு குனிந்து மரியாதை செய்வது கூடாது. தாய்க்கு முன்னால பணிவை காட்டலாம். பணிவு என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு, 2ம் ஒன்றல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வை வணங்கிய பின்னால அடுத்து செய்யக்கூடிய காரியம் என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீ கடமை செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு நீ உரிமை செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். அது உன் மீது கடமை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், பெற்றோர்களையும் நாங்க யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள், உம்மக்க உம்மக்க உம்மக்க, உன் தாய்க்கு உன் தாய்க்கு உன் தாய்க்கு என்று சொன்னார்கள். சில ஹதீஸ்கள்ல வருது, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எங்கள் தாய், எங்களை பெற்றெடுத்த தாய் இஸ்லாத்திற்கு வராமல் இருந்தாலுமா நாங்கள் சங்கை செய்ய வேண்டும்? அப்பதான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கின்றான், வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. சூரத்துல் லுக்மான்ல வருகின்ற வசனம், உன் பெற்றோர்கள் முஷ்ரிக்காக இருந்தாலும் கூட, இறை மறுப்பாளராக இருந்தாலும் கூட, அவர்கள் உன் தாயினுடைய அந்தஸ்தை விட்டு நீங்க மாட்டார்கள். நீ ஏகத்துவத்தில் இருந்தாலும்
அவர்கள் இணை வைப்பில் இருந்தாலும் அவர்கள் உன்னை பெற்றெடுத்த தாய் தான், தந்தை தான். நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா வந்து கேட்கிறாங்க, ஆயிஷா உன் கணவர்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னை பெற்றெடுத்த தாய், உன்னை பெற்றெடுத்த தாய், அவங்க இஸ்லாத்திற்கு வரல, முஸ்லிக்காக இருக்கிறார்கள். நமக்கு சில அன்பளிப்புகளை கொண்டு வந்து பிள்ளைகளை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன், அம்மா நீங்க இந்த பெற்றெடுத்த தாயா இருக்கலாம், ஆனா கொள்கையில நீங்கள் இணை வைக்கின்றீர்கள். நான் ஏக இறைவனை மட்டும் வணங்குகின்றேன். எங்கள் இறை தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லாம உங்களை நான் சந்திக்கவும் மாட்டேன். நீங்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்ளவும் மாட்டேன். நீ ரசூலுல்லாஹ்ட்ட கேளு, அம்மாவை சந்திக்கலாமா, அவங்க தரக்கூடிய அன்பளிப்பை பெற்றுக் கொள்ளலாமா கேளு அப்படின்றவன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அவர்கள் உங்களை பெற்றெடுத்த தாய் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அப்ப நம்ம தாய், நம்முடைய தந்தை இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாலும் கூட அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், நாம ஏகத்துவ கலிமாவும் ஒழிந்த மாதிரி அவங்களும் ஏகத்துவ கலிமாவும் ஒழிந்து நம்மோடு வாழ்ந்து, நான் என் அம்மா கூட பேசி 20 வருஷம் ஆகுதுங்க. சில பேர் பெருமைப்படுவார்கள், எங்க அம்மாவை நான் பார்க்கறது இல்ல, எங்க அம்மாட்ட நான் பேசுறது இல்ல, எங்க அம்மாட்ட நான் சுக விசாரிக்கிறது இல்ல, அவ எப்படி போன எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரே ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்கு உலகத்திலேயே தண்டனை. அது என்ன தண்டனை அப்படின்னா, யார் பெற்றோரை கவனிக்கவில்லையோ, குறிப்பாக தாயை கவனிக்கவில்லையோ, அவர் உலகத்திலேயே நாசமாகி விடுவார் என்பதாக நான் சபிக்கவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்றார்கள். அருமையானவர்களே, அது என்ன, அக்காவும் அம்மாவும், இந்த ரெண்டு பேரும் அம்மாவுக்கு தான் அவர்களுடைய மரியாதையா? நாம ஒரு கேள்வியை கேட்கிறோம். இதுக்கு அல் குர்ஆன்ல 2 இடங்களிலே அல்லாஹ் பதில் கூறுகின்றார். ஒன்று 31வது அத்தியாயம் 14வது வசனம் சூரத்துல் லுக்மான், இரண்டாவது 46வது அத்தியாயம் 15வது வசனம் சூரத்துல் அஹ்காப். ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நாம் உபதேசம் செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, பெற்றோர்னு சொன்ன பின்னால தாயை மட்டும் தனியா சொல்லுகின்றார். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னி, சிரமத்திற்கு மேலால் சிரமப்பட்டுக் கொண்டு அந்த தாய் தான் அவரை சுமக்கின்றாள். தந்தை இருக்கிறார, 1 செகண்ட் 2 செகண்ட் தான் படுத்துட்டு எஞ்சிருந்தாரு. கடைசியில் அந்த அம்மா கருவுறுகிறது. 10 மாதங்கள் புரண்டு படுக்க முடியாமல், எழுந்து உட்கார முடியாமல், வாய்க்கு ருசியான உணவை சாப்பிட முடியாமல், அதை சாப்பிட்டால் குழந்தையை பாதித்து விடுமோ என்று அவளுக்கு விருப்பமில்லாத உணவை எல்லாம் சாப்பிடுகின்றார். விருப்பமான உணவை எல்லாம் ஒதுக்கி விடுகின்றார். எதற்காக? தன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக, உடல் ஊனமில்லாத குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அவள் உணவை கூட ஒதுக்கி வைத்து விடுகின்றார். பிரசவம் இருக்கிற, பிரசவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன் உயிரை மாய்த்து வேறு ஒரு உயிரை பெற்றெடுப்பதற்கு பெயர்தான் சுகப்பிரசவம் என்று சொல்வார்கள். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நாம எவ்வளவு வேதனையை தாங்க முடியும்? 52 டாஸ் என்று சொல்வார்கள். அதுக்கு மேல மௌத்து இல்லாட்ட மயக்கம். 52 டாஸ் தான் ஒரு மனிதன் வேதனையை தாங்க முடியும். ஆனால் ஒரு தாய், பலமுள்ள தாயாக இருக்கட்டும், பலவீனமான தாயாக இருக்கட்டும், அவள் பிரசவிக்கின்ற பொழுது பேறு காலத்தில் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவள் தாங்குகின்ற வேதனை என்ன தெரியுமா? 58 டாஸ், 6 டாஸ் வேதனையை அதிகமாக அவள் தாங்கிக் கொள்கின்றார். தாங்கிக் கொண்டு குழந்தையை பெற்றெடுத்த பின்னால இன்னொரு எப்ப அடுத்த குழந்தையை பெறலாம் புருஷன் கேட்கிறார். இவ்வளவு வேதனை வந்திருக்கிற அவருக்கு குழந்தையை பார்த்தவுடன் வேதனை எல்லாம் மறந்து விடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹ்னன் அலா வஹ்னின்,
சிரமத்திற்கு மேலால் சிரமம். ஒரு 9 மாதம் 2.5 கிலோ 3 கிலோ வயிற்ற வச்சு சுமக்கிறா, போற இடத்துக்கெல்லாம் கொண்டு போறா. நம்ம வயிற்ற ஒரு கல்லை வச்சு கட்டுவோமே, பள்ளிவாசல் விட்டு வெளியே கொண்டு இறக்கி வச்சுட்டு பேசாம போயிடுவோம். நம்மால சுமக்க முடியாது. ஆனால் ஒரு தாய் சுமக்கின்றார். அல்லாஹ் சூரத்துல் அஹ்காப்ல சொல்லி காட்டுகின்றான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, சிரமப்பட்டு சுமக்கின்றார். வலஅத்துஹு குர்ஹா, சிரமப்பட்டு கீழே இறக்கி வைக்கின்றார், குழந்தையை பெற்றெடுக்கின்றார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே அவருடைய கடமை நீங்கி விடுகிறதா? கிடையாது. குழந்தையை பெற்றெடுத்த பின்னால் திரும்பவும் அவளுக்கு பல வகையான பணிகள் வேலைகள் ஏற்படுகிறது. 2 வருஷம் பால் ஊட்டுகின்றார். வல்வாலிதாத்து யுர்லிஹ்ன அவ்லாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைனி லிமன் அராத யுதிம்மர் ஸலாஹ. திருக்குர்ஆனுடைய 8வது அத்தியாயம் 233வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், தாயாகிறவள் 2 வருஷம் பரிபூரணமாக தன் குழந்தைக்கு அமுது ஊட்டுகின்றார். இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு நிலைமை என்ன தெரியுமா? ஆண் குழந்தையா இருந்தா 1 வருஷமா, பெண் குழந்தையா இருந்தா 6 மாசமா. அதுக்கு மேல பாலை நிப்பாட்டிடணும். பால் சுரந்தாலும் கூட அல்லாஹ் இயற்கையாக தருகின்ற மருத்துவம் அது. காய்ச்சல் அடித்தாலும் சரிதான், குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலும் சரிதான், காலரா வியாதி வந்தாலும் சரிதான், அந்த குழந்தைக்கு கொரோனா வியாதி வந்தாலும் சரிதான், மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாய்ப்பாலை மட்டும் நிப்பாட்டாதீங்க. அந்த தாய்ப்பாலில் தான் அனைத்து வகையான எதிர்ப்பு சக்திகளும் அதில் அடங்கி இருக்கின்றது. தாய்ப்பாலுக்கு நிகராக உலகத்தில் எந்த பாலும் கிடையாது. அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த எதிர்ப்பு சக்தி உள்ள அல்லாஹ் இயற்கையாக தருகின்ற அந்த பாலை, அந்த பானத்தை 2 வருடம் பரிபூர்ணமாக குடிக்கின்றார். சாதாரண ஒரு காரியமா? நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருப்பா, குழந்தை அழுகும், நாமளாக அடிச்சு போட்டு படுக்க வச்சிருவோம். ஆனா தாய் அப்படி இல்லைங்க. தூக்கத்தை மறந்து குழந்தையின் மீது இறக்கப்பட்டு, உனக்கு பசிக்குதாடா, உனக்கு பசிக்குதாமா, தூக்கி வைத்து அமுதை குடிக்கின்றார். இந்த தன்மை யாருக்கு வரும்? தாய்க்கு தானே வரும். இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? மார்பக புற்றுநோய் யாருக்கு அதிகமாக தாக்கும் தெரியுமா? 2 வருஷம் யாரு குழந்தைகளுக்கு அமுது ஊட்டவில்லையோ, இன்னைக்கு பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 வருஷம் அமுது கொடுத்தா அழகு சரிந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 6 மாசம் 3 மாசம் அதோட நிப்பாட்டிடுறாங்க. யாரு அழகு கெட்டுவிடும் என்று சொல்லி அந்த தாய்ப்பாலை நிறுத்தி விடுகிறார்களோ, கடைசியில் அழகையே வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றெடுத்த பின்னாலும் கூட அந்த தாய் சிரமப்படுகின்றார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை விட தாய்க்கு 3 இடங்களை கொடுத்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நசாயில வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. 3104வது செய்தியாக, சகீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. முஆவியா இப்னு ஜாஹிமா அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஆவியா என்பவர் மகன், ஜாஹிமா என்பவர் தந்தை. இந்த ஜாஹிமா என்ன செய்றார் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். யார் ரசூலல்லாஹ், அரத்து அன் அவுசுப, போர் செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன், போர் செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். வகத ஜீது அஸ்தஷீருக, உங்களிடத்தில் ஆலோசனை செய்யலாம் என்று நான் வந்தேன், எனக்கு ஆலோசனை கொடுங்கள், நான் போர் செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் அடுத்து கேட்கிறாங்க, ஹல்லக மின் உம்மி, உனக்கு அம்மா இருக்காங்களா, அத்தா இருக்காங்களான்னு கேட்கல, உனக்கு அம்மா இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நஅம், எனக்கு அம்மா இருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்ஸம்ஹா, நீ அவளை பற்றி பிடித்துக் கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா? கிடையாது. வயதான உன் தாய்க்கு தகுந்த நேரத்தில் தகுந்த உணவை நீ கொடுக்க வேண்டும். அவள் தாகம் அடிக்கின்றது என்று சொல்கிறாளா, நீ தண்ணீர் புகட்ட வேண்டும்.
குளிக்க வேண்டும் என்று சொல்கின்றாரா, அதற்குண்டான ஏற்பாட்டை நீ செய்ய வேண்டும். நீங்க பாக்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் ஆகிரத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று அதுனா சதீகஹு, அதுனா அக்ஸா சதி அபாஹு, அதுனா சதீகஹு. தன் நண்பர்களை எல்லாம் நெருக்கி வைத்துக் கொள்வார்கள், தன் பெற்றோர்களை தூரமாக்கி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இவர் இந்தியால இருப்பார், தமிழ்நாட்டில் இருப்பாரு, அவன் நண்பர் அமெரிக்கால இருப்பான். காலையில் எஞ்சோட நண்பர் பல்தீச்சியா, குளிச்சியா, கழிவறைக்கு சென்றாயா, சாப்பிட்டாயா, தூரத்தில் இருக்கிற நண்பன் விசாரிப்பான். அடுத்த ரூம் அம்மா படுத்து கிடப்பாங்க. டாக்டர் எல்லாம் தூங்காம வெக்கையோடும் கொசுக்கடியோடும் அவர்கள் லொக்கு என்று புகைந்து கொண்டிருப்பார்கள். ஒரு வார்த்தை, அம்மா டாக்டர் போவோமா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, குளிச்சீங்களா, ராத்திரி தூங்குனீங்களா? தன் பெற்றோரை தூரமாக்கி விடுவான், தூரமாக இருக்கின்ற நண்பனை சமீபமாக்கி விடுவான். மறுமையின் அடையாளங்களில் ஒன்று. கற்பனை செய்து பாருங்கள், இது எத்தனை குடும்பங்கள் நடக்கு தெரியுமா? பெற்றோரை எங்காவது கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு வாரத்துக்கு வேணாங்க, மாசத்துக்கு ஒரு காவாச்சு போய் பார்ப்பாங்களா? கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், உனக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு உனக்கு அந்த கதிதான் ஏற்படும். நான் சாப விடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக சொன்னார்கள். பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றாயா, நீ கொடுத்த தொல்லை புள்ளி பசகாமல் உனக்கு உன் பிள்ளைகள் மூலமாக, உன் சந்ததிகள் மூலமாக நிச்சயமாக உனக்கு ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலக மக்களை பார்த்து தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாஹிமா சுவனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபல்ஸம்ஹா, நீ அவளை கவனித்துக் கொள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த ரிஜ்லைஹா, அவளுடைய 2 காலுக்கு இடையில் தான் உனக்குரிய சொர்க்கமே இருக்கிறது. அக்காண்டி காலை திறந்து பார்க்க கூட, காலுக்கு இடையில் என்ன அர்த்தம்? நீ அவளுக்கு பணிந்தால், அவளுக்கு கட்டுப்பட்டால், அக்காண்டி அவ சொல்றதுக்கு நீ கட்டுப்படக்கூடாது. மார்க்கம் அனுமதித்த காரியத்தில் நீ அவளுக்கு கட்டுப்பட்டால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதே ஹதீஸே வேறொரு ரிவாயத்துல எப்படி வருது அப்படின்னா, வைஹக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், உன் தாயார் உயிரோடு இருக்கும் போது நீ என்ன ஜிஹாதுக்கு போற, நீ என்னடா போருக்கு போற? நான் சொல்றேங்க, நான் 2017 உம்ராவிற்காக முடிவெடுத்தாச்சு. உம்ராவுக்கு போலான்னு இருக்கும்போது என் தாயார் கீழே விழுந்துட்டாங்க. தாயார் கீழே விழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை. என் தாயார் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அப்ப நான் உடனே உம்ராவை கேன்சல் பண்ணேன். என் தாயாரை நான் பார்த்தேன். 6 மாத காலம் என் தாயாரோடு போராடினேன். தொழுகை வைப்பேன், வீட்டிற்கு செல்வேன், என் தாயாரை எடுத்து கழிவறைக்கு நான் அமர வைப்பேன், சுத்தம் செய்வேன். என் தாயார் 6 மாசத்துல மௌத்தா போயிட்டாங்க. என் தாயார் செய்த துவா வீணாகலங்க. எனக்கு திரும்பவும் அல்லாஹ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். நம்ம தாயார் நமக்கு செய்யக்கூடிய துவா இருக்கிற அதுவும் பழிக்கும். என் தாயார், நம்முடைய தாயார் நமக்கு எதிராக செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கிற அதுவும் பழிக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப அந்த ஜாஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும். தாயாரை தவிக்க விட்டுவிட்டு நீ வெளியூர்களுக்கோ ஜிகாதுக்கோ போருக்கோ நீ சென்றால் நீ நாசமாகி விடுவாய். உன்னுடைய வணக்க வழிபாடுகள் எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சமீபத்தில் உம்ராவுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு 500 பேரை ஏமாத்திட்டாங்க. அதுல ஒரு நண்பர் ஏமாத்தப்பட்டு விட்டார். அவர் என்கிட்ட அழுத, இந்த மாதிரி உம்ராவுக்கு போக முடியாம போயிட்டு. அப்ப நான் நினைச்சேன், உங்க அம்மாட்ட நீ சொன்னியாப்பா? எங்க அம்மாட்ட சொல்லல. அவள்கிட்ட எவன் சொல்லுவான் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், உன் தாயாருடைய சாபம் தான் உன்னை காபத்துல்லாவை பார்க்க முடியாமல் ஆக்கிவிட்டு, உன் தாயாரின் பிரார்த்தனையை நீ வாங்கிக் கொண்டு நீ சென்றால் அல்லாஹ் உனக்கு எப்படியும் உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவான் என்று சொன்னேன். இதுவரைக்கும் அந்த இளைஞன் தாயாரை பார்க்கலையே. அப்ப இந்த மாதிரி நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுமா உண்டாகாதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கின்றார். அது என்ன செய்தி அப்படின்னா, அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி. நமக்கும் அழகான ஒரு படிப்பினை. அவர் திருமணத்திற்கு பின்னால
தாயையும் தந்தையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துட்டார். 20 வருஷமா பெற்றோரை போய் பார்க்கவே இல்லை. மாசம் மாசம் கரெக்டா பணத்தை மட்டும் அனுப்பி வைப்பார். இப்ப 20 ஆண்டுகளுக்கு பின்னால அந்த முதியோர் இல்லத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது, உங்கள் பெற்றோருக்கு சுகமில்லாமல் இருக்கிறது, வந்து பாருங்கள். இப்படி போறார், அத்தா அம்மாவை பார்க்க போறார், அப்பா அம்மாவை பார்க்க போறார். அப்ப அம்மா சோர்ந்து போய் படுத்து கிடக்குறாங்க. 20 வருஷத்துக்கு பின்னால போய் பார்க்கிறாரு. இவருக்கு இவர் அம்மாவை தெரியல, ஆனா அம்மாவுக்கு இவரை தெரியுது. பெற்ற மனம் அல்லவா, அது அந்த பார்வை மாறவே செய்யாது. அப்ப மகனை பார்த்த பின்னால, மகனே இதா இருக்க வாடா அப்படின்னு வயசான பெண் அழைத்த பின்னால் பக்கத்துல போய் உட்கார்ந்த. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, மகனே இந்த ஃபேன் இல்லப்பா, ஒரே புழுக்கம், ராத்திரெல்லாம் கொசுக்கடி, தூக்கமே இல்ல, 20 வருஷமா நான் கஷ்டப்பட்டேன், நீ வந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு கொஞ்சம் ஃபேன்கள் வாங்கி போடு, கொசுவத்தி வாங்கி போடு அப்படின்ற உடனே மகன் கேட்கிறான், ஏமா 20 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டீங்கள தூக்கம் இல்லாம, ஒரு தடவை என்று சொன்னா நான் வந்து ஃபேனை மாட்டிருப்பல. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, மகனே நான் 20 வருஷம் நான் பழகிட்டேன்ப்பா, நான் வெக்கையிலே கிடந்து பழகிட்டேன், கொசுக்கடியை நான் தாங்கி பழகிட்டேன், ஆனா நாளைக்கு ஓப்புள்ள ஒரு வந்து சேர்ப்பாங்க தெரியுமா, அப்ப நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான், உனக்காகத்தான் நான் ஃபேன் மாட்ட சொல்றேன் அப்படின்னா. அப்ப அந்த அளவிற்கு தாயாகிறவள் தான் கஷ்டப்பட்டாலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பவள் தான் நம்மை பெற்றெடுத்த தாய். அந்த தாயை போய் போங்கிறது, சீக்கிறது, அடிக்கிறது, வீட்டை விட்டு துரத்துறது, வீட்டுல இருந்தாலும் கூட செத்து தொலைன்னு சொல்றது, உடனே நான் பேச மாட்டேங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஆம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, எந்த உணவையும் பெருமானார் குறை சொல்லவே மாட்டார்கள். பிடித்தா சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னா ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே. மகன் என்ன சொல்றது, என்ன சாப்பாடா, தாய் முகத்தில் தூக்கி எறிகின்றானா இல்லையா? இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சாபத்திற்குரியவர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் தொழுதாலும் சரிதான், நோன்பு வைத்தாலும் சரிதான், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான், தான தர்மங்கள் செய்தாலும் சரிதான், அல்லாஹ் அந்த இபாதத்துகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், ஃபைன்னல் ஜன்னத தஹ்த ரிஜ்லிகா, இவன் ஒரு இபாதத்திற்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமானால் அது தாயின் துஆவில் தான் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.